எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சாருக்கு மூமெண்ட் தெரியுது, நீங்கள் போய் பாருங்கள். நான் எப்படி இங்கே வந்தேன்? நேற்று ஈவினிங் மயக்கம் ஆயிட்டீங்க சார். நாங்கள் தான் இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். டாக்டர் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் இருந்தாலும் நீங்கள் கண் முழிக்கிற வரைக்கும் எங்களுக்கு உயிரே இல்லை சார். ஏதாவது சாப்பிட்டு அலர்ஜி ஆகி மயக்கம் ஆயிட்டீங்களா சார்? சார், நீங்கள் அந்த நக்லோன்னு சொன்னதை கேட்டு அவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது சார். நோனோ, பைனாரல்ங்கிற விஷயம் உண்மைதான். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவள் கர்ப்பம்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அதை கேட்டால் இந்த நகுலன் சட்டையை பிடிக்கிறான். அந்த நாய்கிட்ட தான் ஏதோ சிக்கல் இருக்கு. மேடம், நீங்கள் வேற ஏன் மேடம் அவரை குழப்புறீங்க? சார், எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதோ ஒன்று உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க சார். ஜூஸுன்னு சொல்லி கொடுத்தான், மிக்ஸ்டு ஜூஸுன்னு. அதில் என்ன மிக்ஸ் பண்ணான்னு தெரியல. நான் இங்கே வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் ஆச்சு? நேற்று சாயந்தரம் வந்தீங்க சார். 24 hours ஆச்சு. இடியட். இன்னொரு 3 மணி நேரம் விட்டுருந்தீங்கன்னா கோமாவுக்கு போயிருப்பேன். அதுக்கு மேல ஒரு 3 மணி நேரம் விட்டுருந்தீங்கன்னா பாடி டெட் பாடி. கூச்சமே இல்லாம யூனிஃபார்ம் வேற போட்டுட்டு இருக்கீங்க, செய்யற வேலையை ஒழுங்கா செய்யாம. நார்மல் ஆகிட்டீங்களா சார்? பை நார்மல் ஆகிட்டேன். ஆமாம், என்ன தலையில் அடி? சார், நம்ம பீச் ஹவுஸ் ராபரி கேஸில் ஒரு என்கொயரி படப்பையில் அதை முடிச்சுட்டு நான் வரும்போது யாரோ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நான் ஸ்லோ பண்ணி பார்த்தேன். வண்டியில் வேகமாக வந்த ஒருத்தன் சாவுங்கடான்னு எட்டி மிதிச்சுட்டு போயிட்டான் சார். அதுதான் சார் அடிபட்டுருச்சு. ஆள் யாருன்னு பார்த்தியா? யாருன்னு தெரியல சார், ஆனால் வண்டி நகுலன் வண்டி மாதிரி இருந்தது சார். அவ்வளவு ஆட்டம் காட்டுறான் அவன். சார், செல்வம் எங்க இருக்க? சார், தூக்கத்தில் இருந்தீங்க, எழுந்து பேசுறீங்களா சார்? இல்ல, தூக்கத்திலேயே தான் பேசுறேன். இவர் தூக்கத்தில் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா நம்ம தூக்கத்தில் தான் இருக்க முடியும். எல்லாம் இங்கே கேட்குது. மவுத் பீஸை மூடு. சார், மூட்டை தான் சார் பேசுகிறேன். யோ, நான் அந்த மவுத் பீஸை சொல்லியா உன் வாய முடியா? எங்கே இருக்கேன்னு கேட்டேன்ல சார். ஈஸியாக இருக்குல்ல சார்? நகலும் நான் ஃபாலோ பண்ணி வந்தேன் சார். வேலைக்கார வேதியாவும் இங்கே தான் சார் இருக்கா. குழந்தைங்க போகிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கா சார். ஆனால் மூமெண்ட்டு பயங்கரமாக இருக்குது சார். நகலும் இங்கே பார்த்தோன்னு நானே உங்களுக்கு சொல்லாமல் இருந்தேன் சார். அவன் என்னமோ சொல்லி என்னை கூட்டிட்டு போய் கொல்ல பார்த்துருக்கான். நீ என்ன பண்ணு, அந்த நகுலனை வாட்ச் பண்ணிட்டே இரு. சார், ஏதோ வாட்ச்னு சொன்னீங்களே சார்? ஆமா, வாட்சு, கிளாக்கு, டவர் கிளாக்கு, மயிறு, மட்டை மூடுறான்.
சார் நான் சொல்றது கேளுங்க சார். அந்த கன் எப்படி என் கைக்கு வந்ததுன்னே தெரியல. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டது. திடீர்னு யாரோ என் கையில ஏதோ வெச்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தா கன்னு. அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பிடிச்சிட்டீங்க சார்? ஆமா, இவர் சின்ன பாப்பா யாரோ கிளுகிளுப்பேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க. இவரும் பிடிச்சிட்டாரு கெட்டியா. டேய், ஒரு கொலையை பண்ணிட்டு கண்டுபிடிக்க வந்த போலீஸையும் சுட பார்த்துட்டு என்னடா கதையா விடுற? சார் நீங்க என்ன தப்பா டார்கெட் பண்றீங்க சார். கோர்ட்ல ஏதோ தப்பான முடிவுலாம் எடுக்கிறீங்க சார். ஆமாண்டா, நான் தான்டா தப்பு. ஒரு கொலையை பண்ணிட்டு என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்ட நீ கரெக்ட். உன்னை போய் உட்கார வச்சு பதில் சொன்ன பாரு, நான் தப்பு. மியூசிக்னு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எதையோ ஒன்றை கலந்து கொடுத்து என்னை மயக்கம் போட வச்ச நீ கரெக்ட். ஆனா நம்பி வந்த பாரு, நான் தப்பு. சார் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா சார்? இனிமே நான் கேட்க மாட்டேன், என் துப்பாக்கி தான் கேட்கும். பேசாம வா. சார் உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்க முடியாது. நான் எதுக்கு ஏன் கேர்ள் ஃப்ரெண்டை கொல்லணும்? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்களேன். அந்த மூளை தாண்டா சொல்லுது நீ ஒரு தப்பு, கரெக்ட் பண்ணவே முடியாத தப்புன்னு. வேற வழியே இல்லை, இது நானே பாத்துக்கிறேன். சார் என்ன சார் வெறும் கையில் சொல்றீங்க? அவன் எஸ்கேப் ஆயிட போறான் சார். சுடுங்க சார். அப்படியா? சார் குறி மிஸ் ஆகி கையில் போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். அப்போ என் குறி சரியா இருக்குன்னு தான் அர்த்தம். வினோதமா இருக்குல்ல? என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் கதிரவேலன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. யார் சரி யார் தப்புன்னே தெரியல. கதிரவேலன் எதுக்கு ஷூட் பண்ண? என்ன ஆச்சு உனக்கு? நான் அவரை சொல்லல. அந்த கிளப்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. சுட்டவன் கன்னு ஏன் கையில கொடுத்துட்டான். ஆக்சுவலா நான் ஏன் இங்க வந்தேன்னா உன்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை. கதிரவேலன் ஏன் உன்னை சந்தேகப்படுறாரு? ராகவியை உண்மையதான் லவ் பண்ணியா? என் எதிரி கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. கதிரவேலனுக்கு தான் புரியல. உனக்குமா புரியல?